ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி இல்லம் தேடி கல்வியில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். அதுவும் நம்ம ஹைடெக் லேப் பற்றி தான். ஸோ நிறைய பேர் இந்த ஹைடெக் லேப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி டவுட்ஸ் கேட்குறீங்க. நிறைய எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த முழு வீடியோவும் திரும்பவும் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஹைடெக் லேப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒர்க்குக்கு தான் நம்மளை எடுக்கிறாங்க. இந்த ஒர்க்கை நம்ம வாலண்டியர்ஸ்க்கு செய்யணும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுத்துருக்காங்க. சிஎஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக இந்த டெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் அதெல்லாம் எழுத முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க, இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் நெக்ஸ்ட்டு சிபிடி டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ சிபிடி டெஸ்ட்டில் பார்த்தோம்னாக்க கெல்ட்ரான் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை நடத்துகிறாங்க. 8209 அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை தான் எடுக்க போகிறாங்க ஃபார் 60 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு கோர் ஸ்கில்ஸ்லேயும் அகடமிக் நாலேஜும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படியே மேலோட்டமாக பார்க்காம ஓரளவு இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னாக்க தான் நம்மளால் பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னாக்க 1 lakh வாலண்டியர்ஸ் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8000 தான் அதில் நம்ம அந்த பிளேஸுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ஒரு டெம்ப்ரரி ஜாப் தான், 5 years தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதீங்க. பின்னாடி இது பாசிட்டிவாக இருக்குது இதோட ஃபீட்பேக் அப்படின்னாக்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டில் என்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கோ அதையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமை எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம், உங்களுக்கு எதுவும் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் விஷயம் இருக்குது, இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் அதை போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது போல் வீடியோ உங்களுக்கு திரும்பவும் வேணும், நம்ம ஐடிகே பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி சொல்ல முடியும். அண்ட் நம்மளுடைய ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு மெயினாக அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.